ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்ம ஒரு வேத வசனத்தை வாசிக்கலாம். சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 30 வாசிக்கலாமே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். இன்னொரு முறை வாசிக்கலாமே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். என்னவா? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறைவா அது ஆண்டவருடைய சந்ததி என்னப்படும். சந்ததினா என்ன சொல்லுவாங்க? ஒரு கணவன் ஒரு மனைவி திருமணம் ஆகிட்டு அவங்களுக்கு பிள்ளைகளை பிறந்து அந்த பிள்ளைகளை தேவ ஆண்டைக்குள் நடத்துறதோ இல்லை அவங்களோ ஏதோ ஒரு மனுஷனோட இயல்பை நடத்துதா ஒரு சந்ததி. ஒரு சந்ததி என்ன பண்ணுமா? தலைமுறை தலைமுறையாய் அவரை சேவிக்கும். யாரை சேவிக்கும்? தலைமுறை தலைமுறைனா இப்போ என் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் அப்படி சந்ததி சந்ததியாக ஒரு தலைமுறையை சேவிக்கும். யாரை சேவிக்குன்னு ஆண்டவரே சந்ததி என்று சொல்லப்படுகிறார். அப்போ நீ தேவனை சேவித்தனா நீ யாரோட சந்ததி? தேவனுடைய சந்ததி. அப்போ தேவனுடைய சந்ததியை நாம் என்ன பண்ணனா, தேவன் எப்படி பார்க்குறாருன்னா தேவனுடைய சந்ததியை அவர் தலைமுறையாக அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அப்போ தேவனுடைய சந்ததியாக நாம் இருக்கிறோம்னா நம்ம தலைமுறை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கோம். யார் இந்த தலைமுறையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள்னா யார் சொல்லணும்? முற்பிதாக்கள் சொல்லுங்க. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்போ ஆபிரகாம் எப்படி தேவன் ஆண்டையில் போனார்? அந்த ஆபிரகாமிலேருந்து தான் சந்ததியாக என்ன பண்ணார்? ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். அப்போ ஆபிரகாம் எப்படிப்பட்டவர்? ஆபிரகாமுக்குள்ளே இருக்கிற வாஞ்சி என்ன? ஆபிரகாம் எதையெல்லாம் தேவனுக்கு செய்தார், எதையெல்லாம் விட்டார், எதையெல்லாம் தேவனுக்கு பிரியமான பாதையில் நடந்தார் என்று தான் அவர் சந்ததி எப்படி இருக்குன்னா தேவனை சேவிக்கிற சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததி தேவனை சேவிக்கிற சந்ததி. அப்ப ஆதியாகமத்தை எடுத்துக்கலாமே. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரமா 1 வாசிக்கலாமே. கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. என்னவா? போனா ஏதோ ஒரு இடத்துல இருக்கிற வேலையில் இதையெல்லாம் விட்டுடு, எல்லாத்தையும் விட்டுட்டு நான் சொல்லுகிற தேசத்துக்கு நீ போ அப்படின்னு சொன்ன உடனே ஆபிரகாமுடைய அந்த வார்த்தை, தேவன் கொடுத்த வார்த்தைக்கு ஆபிரகாம் என்ன பண்ணார்? அப்படியே கீழ்ப்படுகிறார். அதனால தான் ஆபிரகாமின் தேவன் ஏன் சொல்லுகிறார்னா ஆபிரகாம் எல்லா வார்த்தைக்கும் தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுகிறார். 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நீ கீழ்ப்படிந்தா நீ போனா, ஆனால் நீ போகாமல் அங்கேயே இருந்தால் இதையெல்லாம் உனக்கு கொடுக்க மாட்டார். ஆனால் நீ போன்னு சொன்னால் புறப்பட்டு போ, அந்த இடத்த விட்டுடு, அதை செய்யாத, அதை பண்ணாத அப்படின்னு சொல்ல வேலையை நம்ம விட்டு போகிற வேலையில் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். என்னவா? நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், அப்புறம் உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்த நீ ஆசீர்வாதமாக இருப்பா. நீ போனாதான் இதையெல்லாம் அவர் கொடுப்பார். அப்போ நம்ம போகாத தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இதை செய்யாமல் இருந்தால் தான் அந்த வார்த்தை நம்மளுக்கு என்ன பண்ணுவார்? ஆசீர்வாதமாய் கொடுப்பார். அப்போ நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போகிற வேளையில் இது எல்லாம் அவருக்கு கொடுத்தாரா? நிச்சயமாக கொடுத்தார். என்ன சொன்னார்? நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பார். ஆனால் இதை பெறுவதற்கு முன்பதாக அவருக்குள்ளே இருந்த வாழ்க்கையெல்லாம் அவமானம், நிந்தை, போராட்டம், கண்ணீர், இதையெல்லாம் ஆபிரகாம் கடந்து போகிற வேலையில தான் இதையே ஆண்டவர் கொடுக்கிறார். 3ஆம் வசனத்தை கூட வாசிக்கலாமே. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார்.
என்றார். ஹல்லேலூயா. அப்போ ஆபிரகாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகிற வேளையில் அவர் ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உன் வாயில் நீ எதை சொல்கிறையோ அதையே நான் செய்வேன். அப்போது ஒரு மனுஷன் சொல்லுகிற வார்த்தையை அப்படியே தேவன் செய்கிறார். அப்போ ஆபிரகாமின் தேவன், ஆபிரகாமுடைய தேவன் என்று சொன்னால் ஆபிரகாமுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தைக்கு ஆபிரகாம் கீழ்ப்படுகிற வேளையில் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுக்கிற எல்லா வார்த்தையிலும் அவன் கட்டுப்பட்டு நடக்கிற வேளையில் அவர் என்ன சொல்கிறார், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்த. மனுஷனிடத்தில் போயிட்டு எனக்கு இது உதவி செய்யுங்க, என்னை பெரிய பெரிய மனுஷனை ஆக்குங்க, எனக்கு படிப்பு உதவி செய்யுங்க என்று கேட்குற வேளையில் அந்த மனுஷன் செய்ய மாட்டான். பாதையில் செய்வேன் என்று சொல்லிட்டு செய்யாத விட்டு போனான். ஆனால் தேவன் சொல்லுகிற, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், நீ போனாதான் எதையும் பெற்றுக்கொள்ள முடியும், நீ போ அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவனுக்கு சொத்து சுகம் தாய் தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு, சொந்த பந்தங்கள் அந்த இரத்த பந்த சம்மதங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வருகிற வேளையில் கர்த்தர் என்ன சொல்கிறான்னு, உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று சொல்லி அழைத்து கொடுக்குறார். சரி, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் நம்ம பார்க்கும்போது போனதுன்னா, அவன் மனைவியை எகிப்தில் தூக்கின்னு போயிடுவாங்க. அப்புறம் அவனுக்கு உண்டான எல்லாமே இழப்பு தான் இருக்கும். இழப்பு இருக்கிற வேலையில் அவன் விசுவாசத்துக்குள்ளே நிற்க ஆரம்பித்தான். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 15ஆம் அதிகாரம் 1லேருந்து வாசிக்கலாமே. இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னா ஆபிரகாமுடைய சகோதரருடைய பிள்ளையை அந்த சோதோமில் இருக்கிற வேளையில் அந்த சோதோமில் இருக்கிற கடத்தின்னு போயிடுவாங்க. அதன் ஆபிரகாமை போயிட்டு மீட்டு எடுத்துன்னு வந்து நடந்த சம்பவத்துக்கு பிறப்பு தேவன் சொல்லுகிற, ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனாய் இருக்கிறேன். அப்படின்னா சொல்கிறார் அவரு, நீ என் வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு நீ புறப்பட்டு வந்தனா உனக்கு கேடகமாக இருப்பேன், மகா பலமாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆபிரகாம் கேட்குற வார்த்தை வாசிக்கலாமே. அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியாசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனா இருக்கிறானே என்றான். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நீ பயப்படாதே. அப்போ ஏதோ ஒரு உள்ளத்தில் ஆபிரகாமுக்கு பயம் இருந்திருக்கிறது. பயம் மட்டும் இல்லை, உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உன்னை பெரிய பலத்தவனா ஆக்குறேன்னு சொல்லும்போது அவனுக்குள்ள ஏதோ ஒரு பயம். என்ன பயம்னா, அவனுக்கு என்ன இல்லை, பிள்ளை இல்லாத இல்லத்தை அவனுக்குள்ள ஒரு பயம், நடுக்கம், திகில் எல்லாம் இருக்கிற வேலையில் கர்த்தர் சொல்லுகிறார், எனக்கு என்ன செய்வீங்கப்பா? ஆண்டவர் சமூகத்தில் கேட்குறார், நான் பிள்ளை இல்லாத இருக்கிறேன், நான் எனக்கு என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற வேலையில் கர்த்தர் பேசுகிறார். வாசிக்கலாமே 3. பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாக்கி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். ஹல்லேலூயா. பயந்து நடுங்கி போயிட்டு உட்காந்து, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன், உனக்கு மகா பெரிய பலமாக இருக்கிறேன் என்று சொல்லிட்டு பயந்து உட்காந்து இருக்கும்போது தேவன் அவன் கரத்தை பிடித்து அழைத்து வெளியே கொண்டு என்ன சொல்லுகிறாரு, வானத்தை அண்ணாந்து பாரு, நட்சத்திரங்களை என்ன உன்னால் கூடுமானால் அவைகளை எண்ணும் என்றார். அப்போ அவருக்கு பிள்ளையே இல்லை ஆபிரகாமுக்கு. ஆனால் அவன் பயந்து உட்காந்துருக்க, எனக்கு பிள்ளையே இல்லாத போயிடுமோ, என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் இல்லாமல் போயிடுமோ என்று சொல்லி பயந்து உட்காந்து இருக்கிற வேலையில் தான் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு கேடகமோ உனக்கு பலனமாக இருக்கிறேன் என்று சொல்லி அவர் கரத்தை பிடித்து வெளியே கொண்டு என்ன சொல்கிறாரு, வானத்தை நோக்கி பாரு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆபிரகாம் கையில் பிள்ளை இல்லைனால வானத்தை பாரு, உன்னை இப்படி சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். 5 வாசிக்கலாமே.
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். 6. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் கையில் எதுவுமே இருக்காது, பிள்ளை இல்லை. இப்போ நம்ம உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் ரோஜா பூ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு வச்சுக்கா, என்கிட்ட அந்த ரோஜா பூ செடி இல்லை. ஆனால் நான் உங்ககிட்ட சொல்லும்போது நீங்கள் நம்புவீங்களா? ஒரு செடியே இல்லை, எப்படி நீ பூ தருவ அப்படின்னு என்ன கேட்பீங்க. ஆனால் தேவன் சொல்கிறார், ஆபிரகாமே நான் அவர் கரத்த பிள்ளையே இல்லை, உன்னை வானத்து நட்சத்திரங்களை போலாக்க, பிள்ளை இருந்து உன் சந்ததி நான் இவ்வளோ பெருசாக பெருகுன்னு சொல்லுன்னா விசுவாசத்துக்குள்ளே வரலாம். ஆனால் ஆபிரகாம் கிட்ட பிள்ளை இல்லை. ஆனால் அவன் என்ன விசுவாசிக்கிறான்? அவன் கர்த்தருடைய விசுவாசித்தான். கர்த்தரை சொல்லுகிற வார்த்தை என்ன பண்ணுறாரு? விசுவாசித்து அதன் பிரகாரம் அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அப்போ ஆபிரகாமுடைய இருக்கிற குணங்கள் எல்லாமே விசுவாசம், 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 விசுவாசம். என் மனைவி கடத்தின்னு போயிட்டா கூட நான் விசுவாசமாக நிற்பேன், ஆண்டவர் எனக்கு திருப்பி கொடுப்பாரு. நான் அந்நிய தேசத்தில் போய் பரதேசியாக தங்கினாலும் என்னை தேவன் நடத்துவாருன்னு எல்லா காரியத்திலும் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? விசுவாசமாக நடத்துகிறாரு. அப்போ ஆபிரகாமுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்னா, நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லிட்டு அவனுக்குள்ள ஆபிரகாமுடைய தேவன் என்று விசுவாசத்துக்குள்ளே நடக்கிறார். சரி, ஆபிரகாம் விசுவாசத்தை நடத்தான். இன்னொருத்தர் யாரு? ஈசாக்கு எப்படி விசுவாசம்? ஆபிரகாம் சொல்லுவார், ஆபிரகாம் கிட்ட இருக்கிற ஒரு நல்ல ஒரு பழக்கம்னா, தான் சந்ததி தேவனை சேவிக்கணும், தன் சந்ததிக்கு தேவனை அன்பை சொல்லணும், என் சந்ததி எப்போதும் தேவன் அண்டையிலே மாத்திரம் இருக்கணும்னு சொல்லிட்டு ஆபிரகாமுக்குள்ளே இருந்தது. அதனால தான் ஆபிரகாம் தன் பிள்ளையை எடுத்து போயிட்டு பலிபீடத்தில் கலத்தும் போது கூட ஆபிரகாமுடைய விசுவாசம் பெரிதாக இருக்க வேலையில். ஆனால் ஈசாக்கு ஒரே ஒரு வார்த்தை கூட என்ன பண்ணல, என்னை ஏன் நீ இப்படி கடத்தின, எனக்குன்னு ஒன்று அன்பு இல்லையா, எனக்குன்னு ஆசை இல்லையா, எனக்குன்னு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை குறித்து சொல்லாமல், என் தேவன் என் தகப்பனார் தேவனாலே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார் என்று தெரிஞ்சு தன் பிள்ளை அந்த ஈசாக்கு என்ன பண்ணுற, தன் தகப்பனுடைய வார்த்தைக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து அந்த பலிபீடத்தில் வைக்கிறாங்க. சரி, ஈசாக்குடைய என்ன பண்ணுறாருன்னா, ஈசாக்கு நான் வசனம் காட்ட டைம் இல்லை, அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். ஈசாக்கு என்ன பண்ணுறாருன்னா போகிறாரு. ஈசாக்குடைய விசுவாசம் என்னன்னா, தன் தகப்பன் சொல்கிறது, தன்னை பராமரிக்கிறவர்கள், தன் தகப்பனோடு இருந்து எந்த ஒரு ஊழியக்காரன் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷனிடத்தில் எந்த மனுஷன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படுத்துக்கிறாரு. எந்த பெண்ணையும் பார்க்கல, எந்த பெண்ணு மேலே இச்சை போல எதையும் ஆசைப்படல. ஆனால் ஈசாக்கு தகப்பன் காட்டுகிற பாதையில் மாத்திர போனார். அதனால தான் ஒரே மனைவியோடு அவர் வாழ்ந்தார். அவர் மனைவி ரெபேக்காவோடு வாழ்ந்தபோது ஈசாக்கு ஆசீர்வாதம் எப்படின்னா பெருகுச்சு. ஒரே மனைவி தான். ஈசாக்கு கர்த்தருக்கு பயந்தவனாக நடந்தா. அது எங்கேருந்து வந்து தன் தகப்பன் எடுத்துன்னு ஆபிரகாம் நினைத்து ஏன் சந்ததி தேவனை சேவிக்கணும். அதே போல் ஈசாக்கு என்ன நடந்தார், தன் தேவனை சேவிக்கிற சந்ததியாய் பிறந்து வளர்ந்தார். ஈசாக்கு மாத்திரமல்ல, ஈசாக்குடைய பிள்ளையும் யார்? ஈசாக்குடைய பிள்ளை யாக்கோபு. ஆனால் யாக்கோபு என்ன பண்ணுறாரு, தேவனை சேவிக்கிறார். அந்த யாக்கோபு சந்ததியில் வந்து தான் இந்த சந்ததிகள் பெருகுச்சு. யாக்கோபுடைய வம்சத்தில் தான் சந்ததிகளை பெருக செய்தார். அப்போது நம்மளுக்குள்ள ஒரு விசுவாசம், என் பிள்ளை இன்றைக்கி தேவ சந்ததியாக இருக்கணும். இன்றைக்கி அநேக பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ரட்சிக்கப்படாத பெண்ணை திருமணம் செய்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, அந்த பிள்ளையோட ரட்சிப்பை இழந்துடுறாங்க. அப்போ ரட்சிக்கப்பட்ட பெண் பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்க, ஏதோ என் பெண்ணை ஆசைப்பட்டுச்சின்னு தாய் தகப்பனார் அந்த பெண்ணை பிள்ளையை ரட்சிக்கப்படாத பிள்ளைக்கு கொடுக்குறாங்க. அதே அப்படி நடந்தபோது அது தேவ சந்ததியை உருவாக்க முடியாது. ஆபிரகாம் தன் தேவ சந்ததியை உருவாக்கத்துக்காக அவர் என்ன பட்டார்னா தியாகத்தோடு வாழ்ந்தார். எல்லாம் விட்டுடுன்னு சொன்னார், விட்டுடுவார். நீ போன்னு சொன்னாலும் போயிடுவார், இங்கே இருன்னு சொன்னாலும் இருப்பார். எப்போதுமே ஆபிரகாமுக்கு இருதயத்தில் தேவனை மாத்திரதான் சார்ந்து வாழ்ந்தார். என் தகப்பனா தேவனை சார்ந்து வாழ்ந்ததுனால ஈசாக்கு என்ன பண்றாரு, தன் தகப்பன் காட்டின பாதையில நடந்தனா அந்த சந்ததி தேவனை சேவிக்க ஆரம்பிச்சது. ஈசாக்கு தேவனுடைய சந்ததியா இருக்கிற வேளையில் யாக்கோபு அதை பார்த்து என்ன பண்றாரு, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 28:11 வாசிக்கலாமே.
ஒரு இடத்திலே வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ராத்தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து தன் தலையின் கீழ் வைத்து அங்கே நித்திரை செய்யும்படி படுத்து கொண்டான். அங்கே அவன் ஒரு சொப்பனம் கண்டான். இதோ ஒரு ஏணி பூமியிலே வைக்கப்பட்டிருந்தது, அதன் நுனி வானத்தில் எட்டியிருந்தது. அதில் தேவ தூதர்கள் ஏறுகிறவர்களும் இறங்குகிறவர்களுமாய் இருந்தார்கள். அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். என்னவா? நீ படுத்திருக்கிற பூமி உனக்கு உன் சந்ததிக்கு தருவேன். அப்போ யாரோட தேவன் சொல்றாரு? ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். யாக்கோபின் அதுக்கப்புறம் தான் வருகிறாரு. அப்போ என்ன சொல்றாரு? உன் சந்ததியே உனக்கு என்ன சொல்ல வாசிக்கலாமே, அது நீ படுத்திருக்கும் பூமி உனக்கு உன் சந்ததிக்கும் தருவேன். அப்போ அவருடைய சந்ததி யாருன்னா, முன்னாடி இருக்கிறவங்க தான் சந்ததியை உருவாக்கணும். தன் பிள்ளைகளுக்கு நல்ல வழியை காட்டி உருவாக்குறது தான் இந்த ஆபிரகாம். அப்போ தன் பிள்ளைகளை ஒரு சந்ததியாக உருவாக்கணும்னா நாம் எப்படி இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படணும். கர்த்தருக்கு நீ பயந்து வாழ்ந்தனா உன் சந்ததி எப்படி இருக்கணும்? தேவ சந்ததியாக ஆசீர்வதிக்கப்பட்டது. தேவ சந்ததிகளெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. ஒரு தகப்பன் கர்த்தருக்கு பயந்தானா அந்த பிள்ளை கர்த்தரோட சந்நிதியில தேவ சந்ததியாக வளரும். ஒரு தாய் கர்த்தருக்கு பயந்தாங்கன்னா அந்த பிள்ளைகளோட வாழ்க்கையும் ஒரு தேவ சந்ததியாக உருவாக்கும். அப்போ நம்ம தேவ சந்ததியை உருவாக்குறோன்னா நம்மளுக்குள்ள என்ன இருக்கணும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் தான் நம்ம என்ன உருவாக்க முடியும்? தேவ சந்ததியை உருவாக்க முடியும். ஏதோ பிள்ளைங்க பிறந்தாங்க பூமியில் 4 பேரை போல் எனக்கும் ஒரு பிள்ளை இருக்குது, 4 பேரை போல் நானும் என் பிள்ளைகளுக்கு நல்லா பராமரிக்கிறேன், நல்லா காசு கொடுக்குறேன், நல்ல துணிமணி எடுத்து கொடுக்குறேன், எதுக்கு தேவைகளெல்லாம் நான் கொடுத்துறேன். ஆனால் தேவ சந்ததியாக உருவாக்குறீங்களா? ஹல்லேலூயா. அப்போ தேவ சந்ததி உருவாக்குனா நீ கர்த்தருக்கு பயந்தா தான் அது தேவ சந்ததியை உருவாக்க முடியுது. யாக்கோபு வனாந்தரத்தில் வராரு. தன் தகப்பனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு அவர் வனாந்தரத்தில் வேதனையோட வலியோட தகப்பனை விட்டுட்டார், தாய் விட்டுட்டார், யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு வனாந்தரத்தில் வருகிற வேலையில் அங்கே நித்திரை பண்ணுகிற வேலையில் கர்த்தர் பேசுகிறார், உன் சந்ததியை நான் இந்த தேசத்தை ஒரு சந்ததிக்கு கொடுப்பேன். சோர்ந்து போயிட்டு பலவீனமாக இருக்கிற அந்த யாக்கோபிடத்தில் தேவன் பேசுகிறார், இந்த தேசத்தை உனக்கு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். கீழே வசனத்தை கூட வாசிக்கலாமே. உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரம்புவாய். உனக்குள் உன் சந்ததிக்குள் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னுடனே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறதில்லை என்றார். ஹல்லேலூயா. என்ன சொல்றாரு? நீ வடக்கு மேற்கு கிழக்கு எங்கே போனாலும் எங்கன்னா இருக்கும் உன் சந்ததியை பெருக செய்வார். அதுதான் என்ன, எதுக்கு இவங்களுக்கு இந்த 3 பேரை ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றாங்கன்னா தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தார்கள். என் தகப்பன் நடத்துகிற பாதை பக்தி விருத்தி உண்டான பாதை என்று சொல்லி அவங்க நடத்துகிற வேலையை தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? அந்த சந்ததியே ஆசீர்வதிக்கு. இன்றைக்கு நம்ம சந்ததியை உருவாக்குறோமா? நம்ம சந்ததிக்கு தேவ பக்தியை கொடுக்குறோமா? தேவ சந்ததியை நம்ம உருவாக்க பிரயாசப்படுகிறோமா? பாரப்படுகிறோமா? அவங்களுக்காக செபிக்கிறோமா? அவங்கள நினைத்து நம்மளுக்கு அனுதின வாழ்க்கையில் நம்ம நடைமுறையில் காட்டுறோமா? அப்போ தேவ சந்ததியை உருவாக்குறோன்னா நாம் முதல்ல எப்படி இருந்திருக்கிறோம்? கர்த்தருக்கு பயந்தவர்களாக இருக்கிறோம். அப்போது ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். தலைமுறையாய் அந்த சந்ததி யாருடைய சந்ததி? ஆண்டவருடைய சந்ததி. அப்போ ஆண்டவருடைய சந்ததியை நம்ம வாழணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். அப்போ அதை ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும். ஆபிரகாமினுடைய சந்ததி ஈசாக்குடைய சந்ததி யாக்கோப்பிலிருந்து தான் அநேக பிள்ளைகள் அநேகர் கொடுத்தார்கள். அப்போ நம்மளை ஒரு அழைப்பில் அழைத்து ஒரு சந்ததி இதை தான் செய்யணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற வேலையில் அது என்ன செய்வாங்க. ஒருத்தர் நல்லா பாடக்கூடியவர்கள், அது ஒரு சந்ததி, தேவ சந்ததி. ஒருத்தர் நல்ல வேலை செய்கிறவங்க தேவ சந்ததி. தேவனுக்காக கொடுக்கிறவங்க அது தேவ சந்ததி. அப்போ தேவ சந்ததின்றதுனா ஏதோ ஒரு காரியத்துக்காக இல்லை, தேவன் வேர் பிரித்து கொடுத்து நடத்துகிற தேவ சந்ததியாக நம்மளை வைத்திருக்கிறார். இந்த வசனத்தை வாசித்து முடித்துக்கலாமே. சங்கீதம் 22:30 வாசிக்கலாமே. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறையாக அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும்.
என்னவா? ஒரு சந்ததி அவரை சேவிக்கும். அது என்ன சந்ததி? தேவ சந்ததி. இன்றைக்கி நாம் தீர்மானம் எடுப்போம், ஏன் சந்ததி தேவனை சேவிக்கும். தலைமுறை என் சந்ததி தேவனை மாத்திரம் சேவிக்கும். நான் அப்படியா சந்ததியை உருவாக்க தாயும் தகப்பனுமாக நாங்கள் வாழ விரும்புகிறோம். அப்போது நாம் ஏன் சந்ததி தேவனை சேவிக்கிறோன்னா, நம்ம என்ன பண்ணோம்? கர்த்தருக்கு பயந்து நடக்கணும். எந்த மனுஷன் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறானோ அந்த சந்ததி தேவனை சேவிக்கிற சந்ததி. அப்போது பணம் காசு பொருள் எல்லாம் நமக்கு சேர்த்து வச்சு போனால் அது தேவனை சேவிக்கிற சந்ததியாக இருக்கு. அது பாவத்துக்கு நேராய் தழுகிற பணம் எல்லா பாவத்திற்கும் வேறு, எல்லாத்துக்கும் வேறு எதுனா பணம் தான். அப்போ அதை நம்ம சேர்த்து வைக்கிறதுபடியா ஆபிரகாம் கூடாரத்திலே இருந்தார். ஆனால் தேவ பக்தி உள்ள பிள்ளையை வளர்த்தார். அப்போ ஆபிரகாமை போல் நாமளும் என்ன பண்ணனா, தம் சந்ததியை உருவாக்க நம்ம பிரயாசப்படணும். அப்போ தலைமுறையாக ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி யாருன்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இவங்களோட சந்ததியில் வந்தவங்க தான் இன்றைக்கு ஜனங்கள் பெருகி கொண்டு இருக்காங்க. அப்போ நம்ம தேவனோட சந்ததியாக நம்ம தேவனுக்காக வாழ நம்மளை ஒப்பு கொடுக்குறார். கண்களை மூடி ஜெபிக்கலாமே. பரலோக ராஜனே, பரிசுத்த தேவனே,